கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, வயிறில் வந்து சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, வயிறில் நான் எது சாப்பிட்டாலும் தொண்டை வரைக்கும் வந்து நிற்கிது, ஒரே ரீகஜிடேஷன், அதுக்கப்புறம் அல்சர் தொந்தரவு, வயிறு வலி, ஒரு செரிமானமே கிடையாது, மோஷன் யூரின்லாம் கரெக்டாக போகிறதில்ல, ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா கான்ஸ்டிபேஷனாக இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து தலை சுத்தல் இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் தலைவலி இருக்குது, கைவிரல் மரமரப்புக்கு இருக்குது, இம்பேலன்ஸு, அப்புறம் வந்து கிடினஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன், இந்த பிரச்சனை ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆனதா, உங்களோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், படபடப்பு இதனாலையும், அதை தவிர ஒரு குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்தது, குனிஞ்சு லேப்டாப் பார்த்தது, ஒரு பைக்கு, டூ வீலர் அதிகமாக ஓட்டினது, இந்த மாதிரி காரணங்கள்னால ஸ்பைனல் கார்டு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று, அதெல்லாம் எம்ஆர்ஐயில் கூட தெரியாது, அது உள்ளே இருக்கிற செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸை பாதித்து அந்த மாதிரி வந்துடும். இதை தவிர ஒரு கழுத்தெலும்பு தேஞ்சு போயிட்டாலோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ, டிஸ்க் பெல்ட், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்பலாஸ், பிரேக்கியல் நியூராலஜியா, சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்னால அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் அதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் செஸ்ட் பெயின், பிரஸ்ட் பெயின், நான் சொன்ன கேஸ்ட்ரைட்டிஸு முதற்கொண்டு யூரினரி, பிளாடர் அண்ட் பவல் இன்கான்டினன்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் லோக்கலைஸ்டாக ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்நாளே பத்தாது, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் போயிடும். இதுக்கு ஜஸ்ட்டு ஸ்பைனல் நர்வ்ஸை காம் டவுன் பண்ணுற மாதிரியும், அந்த ஸ்பைனல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரியும் எக்ஸசைஸ் பண்ணாலே பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் இப்போ சொல்லித்தரேன். இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸு, இப்படி ப்ரோட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரீட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் இது மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். இதை தவிர மூச்சு பயிற்சி, உள்ள வயிறு வரைக்கும் 4 கவுண்ட் இழுக்கிறது, வெளியில் ஒரு 6 கவுண்ட் மெதுவாக விடுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் உணவில் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இதிலேருந்து ரிலீவ் ஆவீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை நோய்களை தீர்க்கறதுக்கு கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.